ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்கியூல ஒரு பைஸ் எடுத்திருந்தோம். ஏன் அந்த பிரைஸ் ஏன் அந்த பைஸ்ன்றத இப்ப பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்து ட்ரேடு வந்து லாஸ் தான். ஏன் லாஸ் ஆயிடுச்சுன்றது தெரியல. அது ஏன் பிரைஸ் புஷ் பண்ணியிருக்கணும், புஷ் பண்ணாம விட்டுருச்சு. ஸோ ஏன் இந்த இதுன்னு பார்ப்போம். ஸோ பிரைஸ் வந்து ப்ரீவியஸா என்ன பண்ணிருக்குன்னா, ஒரு ரேஞ்சுக்குள்ள க்ளோஸ் ஆயிருக்கு. ரேஞ்சுக்குள்ள க்ளோஸ் ஆயிருக்கு. ரேஞ்ச் லோல ஒரு பிடிஆர் இருக்கு. அந்த பிடிஆர் பிரைஸ் வந்துட்டு மேலே ஏற்றி இதை ஒரு ஆர்டர் பிளாக கன்வெர்ட் பண்ணிடுச்சு. ஸோ அடுத்து வந்து பிரைஸ் என்ன பண்ணலாம்னா, மேலே ஏற்றி இந்த ஹைஸ்க்கு மேலே போகலாம். அதாவது இந்த ஹைஸ்க்கு மேலே ட்ரேட் ஆகலாம், அல்லது இந்த ஹைஸ்க்கு மேலே போகலாம். இல்ல லோவுக்கு செல் ஆகுது மாதிரி இருக்குன்னா இந்த லோவை எடுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பிரைஸ் இன்னைக்கு பண்ண வேண்டியது. இதை வந்து லோவர் டைம் ஃப்ரேம்ல உடச்சு நம்ம எப்படி பிரைஸ் கொடுத்துருக்குன்றத பார்ப்போம். 15 மினிட்ஸ்ல கொஞ்சம் ஸ்விங்ஸ் தெரியாது, அதனால நான் 5 மினிட்டா வச்சுக்கிறேன். நான் 5 மினிட் வச்சு காட்டுறேன். 5 மினிட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இந்த ஸ்விங் இது வந்து ஒரு ஸ்விங் லோ. ஏன்னா இந்த ஹைஸ்க்கு மேலே இங்கே க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்விங் லோவை இங்கே எஸ்எம்டி பண்ணியிருக்கு பிரைஸ். இந்த லோ வந்து இஎஸ் வந்து எடுத்திருக்காது, என்கியூ எடுத்திருக்கோம். ஸோ நமக்கு இந்த லோ ப்ரொடெக்டட்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த லோக்கு கீழே பிரைஸ் போகக்கூடாது. அப்போ பிரைஸ் இன்னைக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆனாலும் இந்த லோக்கு கீழே போகக்கூடாதுன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த லோ வந்து இந்த ஐசி இந்த எடுத்த லோ இதுதான். ஸோ இந்த லோ ப்ரொடெக்டடு, இந்த லோவை எடுக்கலாம் அப்படின்ற கணக்கில் நான் பார்த்துட்டு இருந்தேன். புரியும்னு நினைக்கிறேன். இந்த இதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஹை லோ ஹை லோயர் லோ ஹை பிரைஸ் இப்படி போயிருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஹைக்கு நடுவில் இருக்கிற லோ இந்த லோ தான். இந்த லோ இங்க எஸ்எம்டி ஆயிருச்சுன்றதுனால இது ப்ரொடெக்டட் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு அடுத்து இருக்கிற வந்து ஒரு சின்ன ஸ்விங் லோவா இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா பிரைஸ் ஹைஸ்ல இருக்கு. ஸோ அங்கிருந்து போறப்ப இந்த சின்ன லோவை வந்து நம்ம ஸ்விங் லோவா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ரெண்டு ஹைக்கு நடுவில் இருக்கிற லோ இந்த லோ தான். இந்த லோ வந்து இங்க உங்களுக்கு எடுத்துருந்துச்சு அப்படின்னா, சாரி எப்படி சொல்றது, இந்த லோ பிரைஸ் எடுத்துருச்சுன்னா அது வந்து எஸ்எம்டின்ற மாதிரி கன்சிடர் ஆயிரும். அகைன் இங்க போயிட்டீங்க வரப்ப, அதனால இந்த லோ நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இந்த லோ எடுக்கலாம் அப்படின்னு. ஆனா இந்த லோ ப்ரொடெக்டடு. இப்ப இந்த லோ எஸ்எம்டி பண்ணிருச்சுன்றதுனால நம்ம ட்ரேட் வந்து பிளேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிச்சுன்னா ஈஸி ஆயிரும். ஓகே, இங்க இருந்து நாங்க பிரைஸ் வந்து பைஸ் பார்த்துட்டு இருந்தோம். இந்த இடத்துல பிரைஸ் எங்களுக்கு ஓப்பன் ஆனது வந்து இங்கதான். ஓப்பன் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து 15 செகண்ட்ஸ்ல உள்ள பிரைஸ் வந்துருச்சு. உள்ள வந்துட்டு நமக்கு பிரைஸ் இந்த கேண்டில் உள்ள வந்துருக்கு, இங்க வரல. ஸோ நமக்கு அந்த ஸ்விங் லோவை எடுத்து எஸ்எம்டி பண்ணிருச்சு. எஸ்எம்டி பண்ணிட்டு இங்க லோல சிஎஸ்டி ஃபார்ம் பண்ணிருச்சு. இங்க கேண்டில் எஸ்எம்டி வேற ஒன்று இருக்கு. இந்த கேண்டில் எஸ்எம்டில சிஎஸ்டி பண்ணிடுச்சு. நாங்க வெயிட் பண்ணிட்டு இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணதா எஃபிஜிக்ல வருதான்னு, இந்த எஃபிஜிக்ல வருதான்னு பார்த்தோம். வரல. பிரைஸ் மேல புஷ் பண்ணா ஸோ மேல போயிடுவோம் அப்படின்ற. ஏன்னா ஏஸ் வந்து ஹையர் ஏஸ் வந்து பயங்கரம் புஷ் பண்ணிட்டு இருந்தான். இப்போ போயிடுவோன்றோன்னு நாங்க இங்கேயே பைய போட்டோம். பைய போட்டு எஸ்எல் வச்சுட்டு இங்கே வச்சிருந்தோம் இனிஷியலா. பிரைஸ் வந்து இந்த இடத்துல திரும்ப அந்த எஃபிஜிக்ல வந்திருக்கும், இது வரல. வராம இங்கே ஒரு சிஎஸ்டி வச்சோம். எங்களோட எஸ்எல் வந்து இந்த அளவுக்கு மூவ் பண்ணிட்டோம். மூவ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பிரைஸ் புஷ் பண்ணுவான்னு பார்த்துட்டே இருந்தோம். பிரைஸ் புஷே ஆகல. இந்த இடத்துல எங்களுக்கு எஸ்எல் அடிச்சிருச்சு. இந்த இந்த லோல செட் பண்ணியிருந்தோம். இந்த கேண்டில் வந்து எங்களுக்கு எஸ்எல் அடிச்சிருச்சு. ஸோ எங்களோட டெய்லிக்கு வந்து நாங்க ஒரு எஸ்எல் செட் பண்ணியிருக்கோம். அந்த எஸ்எல் வந்து ரீச் அவுட் ஆனதுனால நாங்க இதுக்கு மேல அடுத்து வந்து பைஸ் எதுவும் பார்க்கல. ஸோ இந்த இடத்துல எங்களுக்கு திரும்ப ஒரு பைஸ் கொடுத்துருந்துச்சு. அந்த இதை எப்படி எடுத்திருக்கலாம் அப்படின்றத நான் சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் அடுத்து ஒரு ஸ்விங் லோல இருந்து பிரைஸ் இங்க எஸ்எம்டி பண்ணிருச்சு. இப்போ பிரைஸ் வந்து புஷ் பண்ணணும். புஷ் பண்றதுக்கு வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த லோவை நீங்க ரிஜெக்ஷன் பிளாக் எடுத்துக்கலாம் 15 மினிட்ஸுக்கு. இந்த ரிஜெக்ஷன் பிளாக் விட 50%, இந்த லோவோட 50%. சி லெவல்ல இருந்து பிரைஸ் கரெக்டா 1 மினிட்ல லோவை எடுக்குது. அந்த லோவை இந்த லோவை இங்க எஸ்எம்டி பண்ணுது. இந்த லோவை இங்க எஸ்எம்டி பண்ணுது. இந்த லோவை இங்க இஎஸ் எடுக்குது. என்கியூ எடுக்குது. சாரி, இஎஸ் எடுக்கல. எடுக்காம இங்க சிஎஸ்டி வைக்குது. வச்ச உடனே இந்த இதில் நீங்க பை பண்ணலாம். பிரைஸ் இங்க இருந்து புஷ் பண்ணிருக்கணும். ஏன் புஷ் பண்ணலன்றது எனக்கு தெரியல. அது மார்க்கெட் கையில தான் இருக்கு. மார்க்கெட் மேக்கர்ஸ் ஒய் டிஸ்பிளே. ஸோ இங்க இருந்து நீங்க அடிச்சுட்டு இந்த இதுல வச்சுட்டு இந்த லோல எஸ்எல். இந்த ஃபர்ஸ்ட் நீங்க இனிஷியலா வந்து டிவி புக் பண்றீங்கன்னா இங்க புக் பண்ணிட்டு வந்தாலும் அது 1:2 உங்களுக்கு தாராளமா கொடுத்துரும். ஏன்னா இந்த இதான் ஹை. ஸோ உங்களுக்கு 1:2.5 வந்துருச்சு. இல்ல நீங்க ஹோல்டு பண்றீங்க, உங்களால ட்ரேட ஹோல்டு பண்ண முடியும்னா நீங்க இந்த ஐஸ்ல வச்சுக்கலாம். இது 1:4ன்றது ஒரு டீசென்டான ட்ரேடு. ஸோ இதுதான் இன்னைக்கான ட்ரேடு எக்ஸிகியூஷன்ஸ். எடுக்கிறதா நீங்க இங்க எடுத்துருக்கலாம். இந்த ட்ரேடு இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணேன். ஏன்னா ரொம்ப நேரம் ஹோல்ட் ஆகிட்டு இருந்தாலும் ரெக்கார்ட் பண்ண எனக்கு டைம் இருந்துச்சு. ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரெக்கார்டை நான் போட்டு விட்றேன். ப்ரைஸை பாருங்க எங்க எடுத்திருக்கோம் அப்படின்னு. ஏன் ப்ரைஸ் இந்த இடத்துல இருந்து புஷ் பண்ண திணறிச்சுன்னு தெரியல.
இஎஸ் வந்து டக்கு 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 டக்குன்னு மூவ் பண்ணிட்டான். நான் அந்த மூவ்மெண்ட் இருந்தனால தான் சரி புஷ் பண்ணிடுவான்னு பார்த்தேன். புஷ் பண்ணாம நெக்ஸ்ட் பீரியட்ல இருந்து பிரைஸ் வந்து மேல புஷ் பண்ணிருக்கு. இந்த லோ எடுக்காததுக்கு காரணமும் அதுதான். ஸோ எஸ்எம்டி கொடுத்துருக்கு, பிரைஸ் மேல ஏத்தி இருக்கு. ஓகே, இந்த ட்ரேட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, மெம்பர்ஸ் கிளப்ல கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு லாஸ்ட் டே. ஸோ மண்டே ஒரு மண்டே லாஸ், நேத்து டேலி பண்ணோம். இன்னைக்கு லாஸ். ஸோ இப்படி ஒன்று நாள் போயிட்டு இருக்கு. ஸோ இப்படிதான் ட்ரேடுன்றது வந்து எல்லா நாளுமே ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒரு நாள் ப்ராஃபிட்டும் வரலாம், ஒரு சில நாள் லாஸும் வரலாம். ஸோ எப்பவுமே வந்து ட்ரேடு வந்து லாஸ் வருது, இது பண்ண முடியல நினைக்கி இது பண்ணாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க 10 ட்ரேடுக்கு 5 ட்ரேடு ப்ராஃபிட் பண்ணாலே போதும். 1:2ல நீங்க வந்து ப்ராஃபிட்டபுளாக தான் இருப்பீங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான ட்ரேட் எக்ஸிகியூஷன். எஸ்எல் வச்சு பழகுங்க. நீ இவ்வளவு கான்ஃபிடண்டா இருக்கீல, ஏன் எஸ்எல் வைக்காம விட்டுருக்கலாமா? அவ்வளவு பெரிய ஐசிடி இங்க எஸ்எல் வைக்க தான் செய்வாரு. ஸோ நம்மலாம் வந்து இப்பதான் படிச்சுட்டு பழகிட்டு இருக்கோம் அப்படின்றனால எஸ்எல் வச்சு பழகுங்க. நான் வந்து எனக்கு இன்னைக்கு போதும் அப்படின்னா நான் லாக் பண்ணியிருக்கேன். ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகுன்ற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு இந்த அடுத்த ட்ரேட் என்னால் எடுக்க பிளேஸ் பண்ண முடியல. ஸோ இதுதான் இன்னைக்கான ட்ரேடு. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய், டட்டா. Kita